ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நியூட்ரிஷியஸான ப்ரோட்டீன் ரிச் கொள்ளு அடை. நம்ம நார்மலாக தாலில் அடை பண்ணுவோம். நான் அதே இப்போ கொள்ளில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் நல்லது, ஹை ப்ரோட்டீனும் இருக்குது இதில். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். 200 grams கொள்ளு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 6 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ இது அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 5 ரெட் சில்லிஸ் ஊற வச்சுருக்கேன். அதுவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன்லி சாப்ட் அனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஃபைன்லி சாப்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஃபோர் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணுறேன். பைண்டிங்காக இந்த ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தவா நல்லா சூடான உடனே இப்போ நம்ம அடை இதில் பண்ணிடலாம். கொஞ்சமாக பேட்டர் இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை தின்னாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தின்னான அடை தான் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும். நல்லா வெந்தோடனே டர்ன் பண்ணிக்கலாம் இந்த சைடு. இப்போ நான் டர்ன் பண்ணுறேன். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடையில் எப்போயுமே கொஞ்சம் ஆயில் எல்லாமே அதிகமாக தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பட்டர் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணிடுறேன். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த கொள்ளு அடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அடை நீங்கள் பொடியோடு சர்வ் பண்ணலாம், இல்லை அனியன் டொமேட்டோ சட்னியோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான நியூட்ரிஷியஸான டயட். So do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching. இப்போ இதை ரெடியாக எடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.